மணித்தியாலத்தின் முதல் பாடலுக்கு அனுசரணை வழங்குவது சுவையாக சமைத்துண்ண துணையாக வரும் கேட்ச் பிராண்ட் மிளகாய்த்தூள் மற்றும் மசாலா தூள் வகைகளை நாடளாவிய ரீதியில் வழங்கும் ஞானம் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது, காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. எவன் சொன்னான்? பாசமாவது பந்தமாவது ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. கீழ்வர்க்கம் மேல் வர்க்கம் இணையாத இரு கோடுகள் சேர்ந்தாலும் சில நாளில் கரைகின்ற மணல் வீடுகள். கட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். மலரே மலரே மடியில் தவழும் நிலவே. உங்க அம்மா என்ன பல கொடுத்து வாங்க நினைச்சா, நான் யாருக்கும் அடிமை இல்லை. இட்ஸ் இம்பாசிபிள் ஐ சே. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது, பொருந்தாத இரு நெஞ்சை மணவாழ்வில் இணைக்கின்றது. கல்யாணமே அன்பின் ஆதாரம்தான், உன் வாழ்விலே அது வியாபாரம்தான். மணி மாளிகை உன் வீடுதான், மாஞ்சோலையில் என் கூடுதான். மதுதான் மனைவி, இனி என் வாழ்க்கை துணைவி. நான் குடிப்பேன், கேட்கறதுக்கு பொண்டாட்டியா இருக்கா? குடிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு கேட்கறதுக்கு யாரு இருக்கா? ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது, காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது.
சுவையாக சமைத்துண்ண யாருக்குத்தான் ஆசை இல்லை? சுவையாக சமைப்பதை சுலபமாக்க வசதியாக வந்துவிட்டன கேட்ச் பிராண்ட் மசாலா தூள் வகைகள். கேட்ச் பிராண்ட் மிளகாய் தூள், வறுத்த மிளகாய் தூள், துண்டு மிளகாய் மற்றும் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் என எல்லாமே நேர்த்தியாய் தயாராகி நியாய விலைகளில் கிடைக்கின்றன. ஒரு முறை பாவித்தவர்கள் வேறெதையும் மறுமுறை நாட மாட்டார்கள். 50 கிராம் முதல் 1 கிலோகிராம் பாக்கெட் வரை நாடு முழுவதிலும் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடைகளில் வாங்கலாம். கெச் பிராண்ட் மசாலா தூள் வகைகளை தயாரித்து விநியோகிப்போர் மசாலா பொருள் வர்த்தகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட ஞானம் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ தென்றல். இணைந்திருப்பது ஹலோ தென்றல். நேரம் 8 மணி 10 நிமிடம். இப்பொழுது நம்மளை எல்லாம் கதறி அளவைத்திருக்கிறார் வைரமுத்து. எஸ்பிபியின் இழப்பை கவிஞர் வைரமுத்து இப்படி சொல்கிறார். மறைந்தனையோ மகா கலைஞனே, சுரப்பதை நிறுத்தி கொண்டதா உன் தொண்டை அமுதம்? காற்று வெளியை கட்டி போட்ட உன் நாவை ஒட்டி போட்டதா மரணப் பசை? பாட்டுக்குயில் போனதென்று காட்டுக்குயில்கள் கதறுகின்றன. ஒலிப்பதிவு கூடங்களெல்லாம் ஓசை கொன்று எழுந்து நின்று மௌனம் அனுஷ்டிக்கின்றன. மனிதகுலத்தின் அரை நூற்றாண்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியவனே, மண் தூங்க பாடினாய், மலர் தூங்க பாடினாய், கண் தூங்க பாடினாய், கடல் தூங்க பாடினாய். நீ தூங்கும் ஒரு தாலாட்டை எவர் பாடியது? மனிதர் பாட வியலாதென்று மரணம் பாடியதோ? பொன்மேடை கண்டாய், பூமேடை கண்டாய், இந்த உலக உருண்டையில் 30 முறை வலம் வந்து கலைமேடை கண்டாய், என் கவிமேடை கண்டாய். கடைசியில் நீ மண்மேடை காண்பது கண்டு இடி விழுந்த கண்ணாடியாய் நெஞ்சு பொடி பொடியாய் போனதே பாலு. 40 ஆண்டுகள் என் தமிழுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்தவரே, இன்றுதான் என் பொன்மாலை பொழுது அஸ்தமன மலைகளில் விழுகிறது. என் சங்கீத ஜாதி முல்லை சருகாகி போகிறது. என் இளைய நிலா குழி இறக்குகிறது. என் பனிவிழும் நகமணம் பாலைவனமாகிறது. காதல் ரோஜாவே கருகி போகிறது. என் வண்ணம் கொண்ட வெண்ணிலா மரணக்கடலில் விழுந்து விட்டது. மழை துளியை மறக்காத சாதகப் பறவை போல் உன்னை நினைத்தே நான் இருப்பேன். ரோஜாக்களை நேசிக்கும் புல்புல் பறவை போல் உன் புகழையே நான் இசைப்பேன். முகமது ரஃபி, கிஷோர் குமார், முகேஷ், மன்னாடே, தியாகராஜ பாகவதர், டி.எம். சௌந்தரராஜன் வரிசையில் காலம் தந்த கடைசி பெரும் பாடகன் நீ. உன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கங்கை வேண்டாம், காவிரி வேண்டாம், கிருஷ்ணா வேண்டாம், கோதாவரி வேண்டாம். உலகம் பரவிய உன் நண்பர்களின் ஜோடிக் கண்கள் வெடிக்கும் கோடி துளிகளால் குளிப்பாட்டப்படுகிறாய் நீ. இதோ என்னுடையதும் 2. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொழுது.
ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாக இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை ஊணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேதி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை ஊணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது ஆஹே ஹோ லலலா ஹே ஹோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல். 8:17 ஹலோ தென்றலோடு அணிந்திருக்கிறோம். இப்பொழுது சென்னை மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7வது போட்டி இது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் 88 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. பிரித்திவ் ஷா 56 ஓட்டங்கள், ஜிகர் தவான் 30 ஓட்டங்கள் இழந்திருக்கிறார்கள். சென்னை அணி சார்பாக 10 ஓவர்கள் இந்த இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. 88 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதேபோல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அவ்வப்போது ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோம். தொடர்ந்து தென்றல் எஃப்எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஏராளமான தென்றல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பின்னூட்டல்களையும் நாங்கள் சேர்த்து கொள்வோம். கந்தலாய் ஃபைசர் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்களாம். அதே போல் இவங்க பிரபநாதன் சொல்லியிருக்காங்க. பிரபாநாதன் மாத்திரை அம்மங்கங்கையிலிருந்து ராமநாதன், பிரபானந்தன், செல்வராணி, அபிலாசா, அனன்யா, பாடினிலா பாலா பாடும் வானம் பாடி எஸ்பிஐ அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் இது யார், இது முகமது அனி சொல்லியிருக்காங்க. கந்தலாய் ஃபைசர் ஹோட்டலில் இருந்து எஸ்பிபி சாரின் ஆத்மா சாந்தி அடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரஃபீக், ஃபைசர், நியாஸ், நிலாம், யுனித், தர்பார் அலி, தென்றல் நேர்கள் அனைவருக்காகவும் ஒரு பாடலும் வேண்டும் என்றும் பதிவிட்டிருக்காங்க. எஸ் ஜெயலட்சுமி சொல்லியிருக்காங்க. தென்றலுக்கு இரவு வணக்கம். நமது பாடல்களால் கோடான கோடி உள்ளங்களை மகிழ்வித்த பாடினிலா பாலா அவர்களுக்கு நிகழ்ச்சியினூடாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் ஜே லக்ஷ்மி ஹேட்டனில் இருந்து சொல்லியிருக்காங்க. பாடிய பைங்கிளி பறந்தது என்று பூக்கடை மணி பதிவிட்டிருக்காங்க. மிக்க நன்றி. அதே போல் இது யார், இது தொடர்ந்து தென்றல் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். தங்களுடைய பதிவுகளை அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முருகப்பிள்ளை பஞ்சாட்சரம் 10 இருந்து நாங்களும் இணைந்திருக்கிறோம். காருண்யா, ரூபா, ஜுனி, ஜெயபிரதீபா, ஜெயமலர், சஞ்சனா, நிரோ, டெனிஸ்கான், கேஜன், வேணு, சுதாகரன், நிசா, ஜனா, சதீஷ், ராமலிங்கத்துக்கும் பாடல் வேண்டும், ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லியிருக்காங்க. அக்கறை பெற்ற அப்துல் காதர், அதே போல் ஜே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. நல்ல பாடல்களை ஒலிபரப்புங்க சொல்லி ஒரு அழுகிற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் அனுப்பியிருக்காங்க. மிக்க நன்றி. சஞ்சய் ஸ்ரீமத் சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரா, வணக்கம். எஸ்பிபி சேருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பு 14 ஜெகன் ஸ்ரீமத், வனவாசல சாப்தீன் எல்லாருக்குமே பாடல் ஒன்றும் தாங்க. பாக்கியராசா சுபாசினி சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம். உறங்க வைத்த குரல் இன்று உறங்கிவிட்டது. எஸ்பிபி சாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கரா சூழியா கர்நாடகாவில் இருந்து ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அஸ்ஜத் பாடில்லா இனிமேல்
பாடமாட்டார். இசையால் உலகை வாழ வைத்தவர். ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லி MA அஸ்ஜத் பதிவிட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை முத்துக்குருசாமி பகலிரவு இன்று இருளில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை முத்துக்குருசாமி மகேஸ்வரி கீதப்பிரியா பாலாஜி பிரசன்னாவும் பதிவிட்டிருக்காங்க. இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் மறைவையொட்டி தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய SPB அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. SPB அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே நிறைய நேசித்தாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம். அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர். இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு. முகமது ரஃபி அவர்கள், கிஷோர் குமார் அவர்கள், கன்சாலா அவர்கள், TM சௌந்தரராஜன் அவர்கள். அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம SPB அவர்களுக்கு இருக்குது. அது என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ், அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க. அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும். அந்த SPB அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க பாடினாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக தென்னிந்தியாவில் அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ரசித்தாங்க. அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனும் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமேல் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மிகப்பெரிய ஆத்மா, மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே. ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில்.
வந்தேன் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை நின்றதே கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் 8:26 இது ஹலோ தன்னலோடு இருந்திருக்கிறோம். பாடிலா பாலன் நம்ம விட்டு பிறந்தாலும் அவருடைய பாடலும் குரலும் இசையும் காற்றலையில் என்றுமே கலந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுது இசை தேவன் இசைஞானிகள் இளையராஜா, அதே போல நடிகர் விவேக், அதே போல நடிகர் சத்யராஜா ஆகியோர் தங்களது இரங்கலை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். பாலு, சீக்கிரம் எழுந்து வா. உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன். கேட்கல, நீ கேட்கல, போயிட்ட. எங்கே போன? கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டியா? இங்கே உலகம் ஒரு சூன்யமாக போச்சு. உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல. பேசுகிறதுக்கு பேச்சு வரல, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எல்லா துக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, இதுக்கு அளவு இல்லை. சுட்டி காட்டுவதற்கு ஒரு எஸ்பிபியின் பாடல் இருக்கும். உலக உருண்டையில் எந்த புள்ளியை எடுத்தாலும் அங்கு ஒரு எஸ்பிபி ரசிகன் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் மட்டுமல்ல, ஒரு மகா மனிதர் கூட. இந்த உயரத்திற்கான பெருமை கூட அவரிடம் இருந்ததே இல்லை. இந்த உயரத்திற்கான கர்வம் அவரிடம் இருந்ததே இல்லை. மேடையில் பேசும்பொழுதும் சரி, தனியாக அவரிடம் பேசும்பொழுதும் சரி, அந்த பணிவை, அந்த கண்ணியத்தை வேறு யாரிடமும் நான் கண்டதே இல்லை. அவருக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்டல் டச். என்னுடைய முதல் படம் பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும். ஒரு நடிகராக அவர் அதில் நடித்தார். அவருக்கும் அதுதான் நடிகனாக முதல் படம். அந்த படப்பிடிப்பின் இடைவெளிகளிலேயே நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம். அந்த நட்பு தொடர்ந்தது. அடிக்கடி சந்திப்பு இல்லாமல் இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை சந்திக்கலாம், அல்லது எங்கேயாவது பார்த்தால் நின்று பேசிவிட்டு போகின்ற பழக்கமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அவருடைய இழப்பு என் குடும்பத்தில் நடந்த இன்னொரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு எஸ்பிபி இனி என்றோ. எஸ்பிபி சார், 40,000 பாடல்கள். உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியாது பாலு சார், மறக்கவே முடியாது. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி
கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் ஆடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியும் துணையின்றி என்ன தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழி நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரல் வில்லேனும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடிவரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ 8:33 இப்பொழுது சென்னை அணி இப்பொழுது 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 113 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. 14 ஓவர்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. பிரதீப் ஷா 64 ஓட்டங்களை பெற்ற வெளியாட்டம் இழந்திருக்கிறார். அதேபோல ஜிகர் தவான் 35 ஓட்டங்களை பெற்று வெளியாட்டம் இழந்தார். ரிசர்வ் பேண்ட் 9 ஓட்டங்கள், அதேபோல செராஸ் ஐயர் 3 ஓட்டங்களுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 14 ஓவர்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. 113 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டுள்ளது. அதேபோல இப்பொழுது ஏராளமான தென்றல் சொந்தங்கள் பிரியவளையம் கீ ரவிச்சந்திரன் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் இருந்து பதிப்பட்டிருக்காங்க, மிக்க நன்றி. ஃபாத்திமா ரிஸ்மியா சொல்லியிருக்கேன், ஹாய் இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். ஃபாத்திமா ரிஸ்மியா கொழும்பு 12 இருந்து பதிப்பட்டிருக்காங்க. கல்முனை 2 இருந்து தனபால் வணக்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கம் தனபால் வணக்கம். அதே போல் இது ஜே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், எங்களை அளவைத்து விட்டு எங்கு போனாய் ஏழிசையே, எனது கடினமான பல இரவுகளை இலகுவாக்கியது உன் இசைதான், நீ பரிமாறிய ஸ்வரங்களில் நான் பசியாறி போனது மெல்லிசை, எத்தனை மொழி எத்தனை ஒலி, உன் குரல் பயணிக்காத சங்கீத மேடை எது, இசை சாம்ராஜ்யம் இனி மௌனங்களையா பாடிச் செல்லும், உன் குரல் சேராத காற்றை எப்படி சுவாசிக்கும் இந்த உலகம்,
காற்றோடு கலந்த கவிதையே, என் கண்ணீர் துளிகள் உன் குரல் வழி சங்கீதத்தை குளிப்பாட்டி அனுப்பட்டும். மயான மேடையில் உன் மந்திர குரல் ஒலிக்கட்டும். உயிர் விலகி போகிறாய் விண்ணிலைகள் இசைக்க. இப்படி பதிவிட்டிருக்கிறார் ஜே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பதிவிட்டிருக்கிறார். ஃபஸ்லுல்லா முகமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறேன் சொல்லி கம்பளில் இருந்து பதிவிட்டிருக்காங்க ஃபஸ்லுல்லா. இப்பொழுது எங்களோட பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் பம்பலப்பட்டி யோகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க யோகேஸ்வரி. சாருக்குமே இந்த ஆத்மா சாந்தி அடைய எங்க குடும்பத்தாரும் எல்லாம் அவருக்கு பிரார்த்தனை பண்றோம் சார். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. இப்பொழுது பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பேசுறீங்க? சபலக்கடையிலிருந்து சுமித். சுமித், சொல்லுங்க சுமித். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மறைவு மிகவும் அந்தாவத்தை தெரிவிக்கின்றது. சார், மிக்க நன்றி சுமித். இரவு வணக்கம் சார். இசையால் வசப்படுத்திய இந்த பாடும் நிலா மனிதன் நிறைந்த மா மனிதன். தேகம் மறைந்தாலும் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் உள்ளவரை இந்த நிலா ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலி. உடுப்பு சொல்லாவை விஜயா பதிவிட்டிருக்காங்க. இப்படி பதிவிட்டிருக்காங்க. அதே போல் அவங்களோட பதிவுகளை நீங்கள் சுப்பையாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டிருக்காங்க. லீலா சொல்லியிருக்காங்க. லீலா ராஜா, ஹாய் பிரதர். எஸ்பிபிக்காக எனது ஆழ்ந்த இரங்கல், அவரது ஆத்ம சாந்தி அடை இறைவனை பிரார்த்திக்கிறேன். டிகோவில் இருந்து லீலா ராஜா பதிவிட்டிருக்காங்க. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா. சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. வான் பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா. கள்ளிருக்கும் ரோசாப்பு கை கலக்க கூடாதா. ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா. அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா. உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே. இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே. நிலாவ நாளும் தேடும் வானம். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. குத்தாலத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதா. சித்தாடைய கட்டி எழ கையில் வந்து கிட்டாதா. ஆத்தோரம் நாணல் பூங்காத்தோடு ஆட. ஆவாரம் பூவில் அது தேவாரம்
வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. 8:41 இது ஹலோ தென்றல். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதுவரைக்கும் பெற்றிருக்கிற ஓட்டங்கள் 124 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் பேண்ட் 15 ஓட்டங்கள், அதே போல சேரஸ் ஐயர் 7 ஓட்டங்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். சென்னை அணி மற்றும் டெல்லி அணிகளுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 124 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டுள்ளது. 15 ஓவர்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. ரிசர்வ் பேண்ட் அணியின் விக்கெட் கீப்பர் 15 ஓட்டங்கள், சேரஸ் ஐயர் அணியின் தலைவர் 7 ஓட்டங்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 124 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வப்போது ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவோம். ஜீவா வசீகரன் சொல்லியிருக்காங்க, அண்ணா இரவு வணக்கம். இசை இமயம் பாடநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அனைத்து இசை ரசிகர்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கல். கொட்டக்கலை ஹிரிங்டன் இருந்து வசீகரன், அப்பா மயில்வாகனம், அம்மா ராஜேஸ்வரி, அண்ணா சதீஷ், கண்ணா எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறோம் என்று சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஷான் மோகனகிருஷ்ணன் பாடுநிலாவின் பாடல்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்கின்றது என்று ஷான் மோகனகிருஷ்ணன் பதிவிட்டிருக்காங்க. சரி, அதே போல் இது யாருது, ஏராளமான தன்னல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை அள்ளி வழங்கியிருக்காங்க. ரஃபீக் சொல்லியிருக்காங்க, பாடநிலா அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் மனக்கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கந்தலாய் ரஃபீக் சொல்லியிருக்காங்க. பூந்தடலம் புண்ணியக்கோட்டை எஸ்பிபி அவர்களின் மறைவு இசைக்குலைக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய வெற்றிடத்தை இனி யார் நிரப்புவது? அவருக்கு எங்களது ஆழ்ந்த இறந்துங்கள் என்று பதிவிட்டிருக்காங்க. சரி, அதே போல் விஎம் குமார் வணக்கம். கவிக்குயில் ரிலா, கானக்குயில், கலைக்குயில், சின்ன குயில், கலைக்குயில் எமக்கு கிடைத்த காந்த குரல் என்று எம்மை கதற விட்டு சென்ற குரல், தினம் தினம் எம்மை சீராட்டும் குரல், காலத்தால் அழியா குரல், காற்றின் குரல், கானக்குரல். இந்த பாட்டுக்கு இவர் சரி என தேடும் பொழுது எந்த பாட்டுக்கு உன் குரல் சரி, உன் குரல் தான் சரி என்றானாய். இந்த பாட்டுக்கு இவர் சரி என தேடும் பொழுது எந்த பாட்டுக்கு உன் குரல் தான் சரி என்றானாய். இனி எப்போது நிப்பாட்டு என்று சொல்லிவிட்டாயா? கலைஞரே ஆழ்ந்த இரங்கல் என்று விஎம் குமார் கோட்டாஞ்சேரி முட்டுக்கடையில் இருந்து பதிவிட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இப்பொழுது வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் காவத்திலிருந்து அஸ்மியா. யாருமா? அஸ்மியா. எங்க இருந்து அஸ்மியா? காகவத்திலிருந்து. சொல்லுங்க அஸ்மியா. எஸ்பி பாலசுப்ரமணியம் குடும்பத்திற்கு எனது குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, மிக்க நன்றி அஸ்மியா. வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறீங்க? யாரு? பாதி கேட்குது, மீதி கேட்கல. திருப்புக்குள்ள விஜயகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பான அறிவிப்பாளர் எங்கள் பாசக்குரலுன் ரிலா அவர்களே, எஸ்பிபி என்ற இழப்பை தாங்க முடியவில்லை. அவரின் இசை ஸ்வரங்கள் என்றென்றும் நம் உள்ளங்களில் நிலைத்திருக்கும். அவரின் ஆரம்ப காலம் முதல் இறுதி காலம் வரை அவரின் இசை மலையின் நனைந்து பயணித்துள்ளமை நினைத்து பெருமை கொள்கிறேன் சார் என்று திருப்புக்குழியிலிருந்து இந்தியாவிலிருந்து விஜயகுமார் பதிவிட்டிருக்காங்க. இப்பொழுது பேச வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க புஷ்பா. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை. சரி, மிக்க நன்றி புஷ்பா. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம்.
சாட்சியானதே வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜன்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் என்றலாய் என்றும் இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணேவா இங்கே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது பாடி நீ நிலா என்பதால் தான் நீ தூங்கிவிட்டாய் போல் இருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்பொழுது 138 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் பேண்ட் 22 ஓட்டங்கள், சரஸ் ஐயர் 14 ஓட்டங்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஹெரால்ட் சந்திரா இதய அஞ்சலி என்று சொல்லியிருக்கிறார். பாரதத்தினம் நிர்மலா ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று பதிவிட்டிருக்காங்க. தொடர்ந்து தென்னல் மூடு ஏராளமான தென்னல் சொந்தங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பதிவிட்டிருக்காங்க. சோலை இஸ்மாயில் சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம். மருதமனை சோலை இஸ்மாயில், கோடி கோடி மாநிலர் மரங்களில் மலர்ந்த மட்டொன்று சோடி சோடி கண்கள் கண்ணீர் பெருகிட மன்னரை மன்னவனே. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ரஞ்சன் ராசு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லியிருக்காங்க. ரோசான் சொல்லியிருக்காங்க ஆழ்ந்த அனுதாபங்கள். அட்டாளச்சனில் இருந்து ஃபவுசில் சொல்லியிருக்காங்க. ஹினாயா, இஸ்ரா, ஃபாரிஸ், முஃபீர், அஜ்வர், சுபா, தாகிராவுக்கும் பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. இப்பொழுது யார் இது? மணிமேகலை வரதராஜன் சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம். உடலும் இல்லை உயிரும் இல்லை உயிரெல்லாம் உயிரான பாடல்களுடன் மணிமேகலை வரதராஜன் வந்தாரமூலில் இருந்து பதிவிட்டிருக்காங்க. இப்பொழுது வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், நான் ரொம்ப கமினிதன் தோமஸ் காய்க்கிறேன் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் தோமஸ், சொல்லுங்க. ஆமாம், எஸ்பி சாருடைய குரல் என்றும் வயது 16 என்று அவருடைய ஆத்மா சாந்தியோடு நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது யார் வந்திருக்காங்க? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அரவணைக்கு மர்ஜான் பேசுறேன். சொல்லுங்க மர்ஜான். எப்படி நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மர்ஜான். ரொம்ப கவலையா இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் செய்தி கேட்டு ரொம்ப கவலையா இருக்கு. கடுமையான பாடல் எப்பதான் இது ஒரு கேட்டு கிடைக்கும் போது. சரி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஃபரீனா பக்னிகா அவர்களில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று பதிவிட்டிருக்காங்க. இப்பொழுது யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
வணக்கம். ஹலோ. இனிய இரவு நேர வணக்கம். கலைப்பியல் ரிலா சார். ஓகே, விஜயகுமார் சொல்லுங்க, காரதீவிலிருந்து சொல்லுங்க. நாங்கள் இழந்து விட்டோம். அமரர் எஸ்பியின் மறைவு வேதனையாக இருந்தாலும் 50 நாட்கள் சுயமீனம் உற்று 74 வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார். அவர் பாடிய பாடல்கள் இவ்வுலகில் என்றுமே அழியாத செல்வங்கள். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைந்து மீண்டும் உலகிற்கு வர வேண்டும். அவரது குடும்பத்திற்கு இரண்டலூடாக எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போ யார் பேசலாம்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? சுரேஷ். ரோபர்ட் கடுகுனா ரோபர்ட் பேசுறேன். ரோபர்ட். எப்படி இருக்கீங்க ரோபர்ட்? நல்ல சார். சோம்லாம் போயிட்டு சார் இந்த இதை எஸ்பி சார் இதை கேட்ட பிறகு 12 மணி பிறகு ப்ரெஷர் கூடி சரியான ஒரு இதாகி அப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணோன்னு ப்ரெஷர் கூடி நிப்பாட்டி அப்புறம் மறுவா ஈவினிங் வந்து சார் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல். என்ன செய்யறது ரோபர்ட்? என்ன செய்யலாம்? நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் ரோபர்ட். என்ன ஒரு மாசம் 2 மாசமா தெய்வத்தை கும்பிட்டு சார் ஒரு பலன் சார். சரி, ஓகே ரோபர்ட், நன்றி. நன்றி, வணக்கம். முகமது மொய்தீன் சொல்லியிருக்காங்க வணக்கம். ஹமுத் இங்கேருந்து சரி, எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று தான் பதிவிட்டிருக்காங்க போல இருக்கு முகமது மொய்தீன். சரி, அதே போல் இது வாணி சுகுமார் தாங்க முடியவில்லை என்று அழுது பாடல் கேட்கும் போதும் ஒரு தள்ளாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்திகாரியப்பர் எஸ்பிபி அவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று பதிவிட்டிருக்காங்க. மிக்க நன்றி சித்திகாரியப்பர், எங்களோடு எப்பொழுதும் இருப்பார். இப்போ நிகழ்ச்சி இறுதியில் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுந்தரராஜ், மக்கள் சங்க அறிவிப்பாளர் பேசுறேன். ஓகே, சுந்தரராஜ் சொல்லுங்க. சுந்தரராஜ், இன்று மாமனிதரை இழந்து விட்டோம். அவருடைய குரலை கேட்கும் பொழுது மீண்டும் அந்த குரல் வருமா? ஆனா எல்லாத்தையும் இழந்து நாங்கள் தவிக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது என் குடும்பத்தின் சார்பாகவும் எமது கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் எஸ்பி குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெடி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்ணீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயரக் கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கடந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன், உள்ளங்காலில் நதியை கேட்டேன், பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவைக்கிருக்கும் வானம் கேட்டேன், நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன், மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன், நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன், நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன்,
என்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன். பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன். ராஜராஜனின் வாழை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன். பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன். மாயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன். சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன். மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன். புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடியை தாங்கும் தோள்கள் கேட்டேன். இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன். தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன். சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன். காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன். சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன். போலி இல்லாத புன்னகை கேட்டேன். தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், சாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன். 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன். காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன். கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன். இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை. வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். இறுதியில் மரணம் கேட்டும் கிடைத்துவிட்டது எஸ்பிபிக்கு. இந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய ஹலோ தென்றல். தொடர்ந்து தென்றல் எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு அறிந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ALAN ஹிகாம். 9 மணிக்கு எமது பிரதான செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் SLM ரிலா. வணக்கம் நேர்களே. அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள்.